மேசராசி. இந்த மேசராசி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெஸ்ட் திங் இருக்கிறதுலே இவங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே என்ன நினைப்போம், ஒரு விஷயம் வந்து நம்ம கற்றுக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுவோம், ஒரு கோர்ஸ் போய் கற்றுக்கணும்னு நினைப்போம், இல்லை ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு வேலை தேடணும்னு நினைப்போம்னு வைங்களேன். இல்லை நம்ம ஏதாவது ஒரு ட்ரைனிங்காவது போவோம், ட்ரைனிங் போயிட்டு அதுலேருந்து ஒரு பேசிக் கற்றுக்கிட்டு அதுலேருந்து படிப்படியாக முன்னே நினைப்போம். ஆனால் அந்த மேசராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியவே இல்லைனாலும் அந்த விஷயத்துல தேட ஆரம்பிச்சிடுவாங்க. தேட 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 கொஞ்சம் கொஞ்சமா தன்னைத்தானே மோல்ட் பண்ணி அந்த விஷயத்துல ஒரு சூப்பரான பிளேஸை அடைஞ்சிருவாங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். எதுவுமே கத்துக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா அந்த விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அதுல இருந்து ஒரு 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 இன்டர்மீடியட் லெவல்ல ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை போய் வேலை தேடி அதுக்கப்புறம் ட்ரைனிங்கா இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஆனா இவங்க எப்படின்னா அந்த ஃபீல்டு மேல ஆசை இருந்ததுன்னா போதும், இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அந்த ஃபீல்டை பத்தி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல, அந்த ஃபீல்ட்ல இறங்கி இவங்க வாட்டுக்கு வேலை தேட ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் பிகினிங் லெவல்ல கிடைச்சாலும் அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, பிகினிங் உடனே இறங்கிடுவாங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து மற்ற இருக்கிற எல்லா ராசியுமே அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் போய் ஸ்டார்ட் பண்ணி வேலை தேட ஆரம்பிக்கலாம் நினைப்பாங்க. ஆனால் இவங்க மட்டும் எப்படின்னா அந்த வேலையை பற்றி எதுவுமே தெரிலனாலும் பரவாயில்ல, அந்த வேலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு உடனே அதில் இறங்கி சின்ன லெவல்ல இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சோம். இதுக்கு நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் யார் சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்டர் விஜய் சேதுபதி. ஏன் எதுக்கு எடுத்தாலும் சினிமா பாலிடிக்ஸ் இருக்குன்னா ஒரு பிரபலமான நபர் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிங்க அப்படின்னா, அவர் வந்து எனக்கு சினிமாவில் நான் வந்த காரணமே வந்து எதுக்குன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் அவரே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்தபோது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல் நடித்தாலும் அப்படியே ஒவ்வொரு ரோலில் நடிச்சு கிட்டத்தட்ட 11 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சினிமாவில் நம்பர் 1ல இருக்கார். ஸோ அந்த ஆக்டிங்கிறத அவர் சொல்லுவார், நான் உள்ள வந்த வாட்டி தான் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன், எனக்கு பிகினிங்ல அது இவ்வளோ இருக்குன்னு தெரியாது அப்படின்னு. ஸோ இதுதான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு சமையல்லாம் என்னன்னே தெரியாது. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது சமையலில் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. ஐடி ஃபீல்டில் என்னன்னே தெரியாது, ஆனால் வேலை தேட ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபீல்டில் போயிட்டு அதில் சூப்பர் சீசஸ் ஆயிடுவாங்க. இது மாதிரி நிறைய நபர்களை நான் பார்த்துருக்கேன். மேசராசியோட பெஸ்ட் திங் இதுதான். உங்கள் லைஃப்ல இன்சைட்ஸ் ப்ளஸ் ஏதாவது கைடன்ஸ் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஜோதிடங்கிறது அஸ்ட்ராலஜிங்கிறது எதுவுமே மாற்றுறதுக்கு இல்லை, ஒரு குழப்பமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வரத்துக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எப்போ டைம் மாறும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே.